ஓம் சாந்தி. 6/3/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த உடல் என்ற சிம்மாசனம் கிடைத்திருக்கிறதோ, அதே போல தந்தையும் கூட இந்த தாதாவின் உடல் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு தனக்கென்று ஒரு சிம்மாசனம் கிடையாது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு தாங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், ஈஸ்வரனின் குழந்தைகள் என்ற நினைவு இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுடைய உண்மையான அன்பு ஒரே சிவபாபாவின் மீது இருக்கும். ஈஸ்வரனின் குழந்தைகள் ஒருபோதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் கெட்ட பார்வை, அதாவது விகாரத்தின் பார்வை இருக்க முடியாது. பிரம்மா குமாரர் குமாரியாக ஆகிவிட்டால், அதாவது சகோதரன் சகோதரியாகிவிட்டால் அழுக்கான பார்வை இருக்க முடியாது. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. பாபா இப்போது ஆகாய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு தாதாவின், அதாவது பிரம்மா பாபாவின் உடலை தன்னுடைய சிம்மாசனமாக ஆக்கி கொண்டுள்ளார் என்று குழந்தைகள் நீங்கள் இப்போது அறிவீர்கள். அதனை விட்டுவிட்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆகாய தத்துவம் என்பது ஜீவ ஆத்மாக்களின் சிம்மாசனமாகும். ஆத்மாக்களின் சிம்மாசனம் அந்த பிரம்ம மகா தத்துவம் ஆகும். அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரம் இன்றி இருந்தீர்கள். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா? அதுபோல மிகவும் சின்னஞ்சிறிய ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே வசிக்கிறீர்கள். ஆத்மாவை தெய்வீக பார்வையின்றி பார்க்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் இருக்கிறது. நட்சத்திரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதுபோல ஆத்மாக்களும் புள்ளி போல் இருக்கின்றன. இப்போது தந்தை சிம்மாசனத்தை விட்டுவிட்டார். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இங்கே இந்த உடலை தன்னுடைய சிம்மாசனமாக்கிக் கொள்கிறீர்கள். எனக்கும் கூட கண்டிப்பாக சரீரம் தேவை. நீங்கள் என்னை அழைப்பதும் பழைய உலகத்தில்தான். தூர தேசத்தில் வசிப்பவர் என்ற பாடலும் உள்ளதல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய மற்றும் தந்தையுடைய தேசமாகும். பிறகு நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். அதை பாபா ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார். ஆனால் அவர் அந்த ஸ்வர்க்கத்துக்கு வருவதில்லை. அவர் சப்தங்களுக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலையில், ஓய்வு நிலையில் சென்று இருந்து கொள்கிறார். சொர்க்கத்திலே அவர் தேவைப்படுவதில்லை. அவர் சுகதுக்கத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். நீங்களோ சுகத்தை அடைகிறீர்கள் எனும்போது துக்கத்தையும் அடைகிறீர்கள். பிரம்மா குமாரர் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகள் ஆவோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். அதனால் ஒருவர் மற்றவர் மீது கெட்ட பார்வை அல்லது கெட்ட சிந்தனையை கூட வைக்கக்கூடாது. இங்கே நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். தூய்மையாக ஆவதற்கான யுக்தியை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். எனவே அனைவரும் குழந்தைகளாகிவிட்டார்கள் அல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் கூட இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் ஈஸ்வரனின் குழந்தைகளாக இருக்கின்றோம். இதற்கு முன்னால் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்று நீங்கள் அறிவீர்கள். பிறகு இப்போது சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். பிறகு சத்யுகத்தில் தெய்வீக குழந்தைகள் ஆவீர்கள். இந்த சக்கரத்தை பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கிறது. நீங்கள் பிரம்மா குமாரர்,
பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள். பிறகு ஒருபோதும் உங்களுக்குள் கெட்ட பார்வை போகாது. சத்யுகத்திலே கெட்ட பார்வை என்பது இருக்காது. கெட்ட பார்வை என்பது ராவண ராஜ்யத்தில்தான் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. அனைவரையும் விட ஒரு தந்தையிடம் அன்பு இருக்க வேண்டும். என்னுடையவர் ஒரு சிவபாபா ஆவார், வேறெவரும் இல்லை. தந்தை சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். அரை கல்பம் ராவண ராஜ்யம் நடந்தது. அதன் மூலம் துர்கதி ஏற்பட்டது. ராவணன் என்றால் என்ன, அவரை ஏன் எரிக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. சிவபாபாவை பற்றியும் தெரியாது. தேவியர்களை அலங்கரித்து பூஜை செய்து கடலில் மூழ்கடித்து விடுவதைப் போல சிவபாபாவின் லிங்கத்தையும் மண்ணில் செய்து பூஜை முதலானவற்றை செய்து பிறகு மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறார்கள். அதுபோல ராவணனையும் உருவாக்கி பிறகு எரித்து விடுகிறார்கள். கொஞ்சமும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராமராஜ்யம் வரவேண்டும் என்று சொல்லவும் செய்கிறார்கள். காந்திஜியும் கூட ராமராஜ்யத்தை விரும்பினார் எனும்போது அதன் அர்த்தம் இப்போது ராவண ராஜ்யமாக இருக்கிறது என்பதுதானே. இந்த ராவண ராஜ்யத்தில் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து போயிருந்த குழந்தைகளின் மீது தந்தை வந்து மீண்டும் ஞானத்தின் மழையை பொழிகின்றார். அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். வறண்ட பூமியில் மழை பொழிந்தால் புல் முளைத்து விடுகிறதல்லவா? உங்கள் மீதும் கூட ஞானத்தின் மழை பொழியாததால் எவ்வளவு ஏழையாகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறது. இதன் மூலம் நீங்கள் உலகத்தின் எஜமானராகி விடுகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தன் மீது தானே இரக்கம் வைத்து கொள்ள வேண்டும். தனது பார்வையை மிகவும் நல்லதாக தூய்மையாக வைக்க வேண்டும். ஈஸ்வரன் மனிதரிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக நம்மை தத்தெடுத்துள்ளார். அதனால் தூய்மை இழந்து போவதற்கான சிந்தனை ஒருபோதும் தனக்குள் வரக்கூடாது. 2. சம்பூர்ணமான கர்மாதீத நிலையை அடைவதற்காக எப்போதும் விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த உலகில் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருந்தாலும் பாராமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம்தான் மனநிலையை ஒரே சீரானதாக உருவாக்க வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய, அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்திருக்கும் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தை பாபாவின் நினைவில் இருந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பார்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சம்பாதிப்பார்கள். இந்த சங்கம யுகத்தில்தான் பல மடங்கு வருமானம் என்ற சுரங்கம் கிடைக்கிறது. சங்கம யுகம் என்பதே சேமிப்பதற்கான யுகமாகும். அதனால் இப்பொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சேமிக்க முடியும். ஒரு அடி என்பது ஒரு வினாடி கூட சேமிப்பு இல்லாமல் வீணாகிவிடக்கூடாது. சதா பொக்கிஷங்களால் நிறைந்திருக்க வேண்டும். இங்கே கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை. அப்படிப்பட்ட சமஸ்காரம் இருக்க வேண்டும். எப்பொழுது அப்படிப்பட்ட திருப்தியான மற்றும் நிறைந்த ஆத்மாவாக ஆகிறீர்களோ அப்போது எதிர்காலத்தில் அளவிட முடியாத பொக்கிஷங்களுக்கு நீங்கள் எஜமானராக இருப்பீர்கள். ஸ்லோகன்: எந்த விஷயம் என்றாலும் அப்செட் ஆவதற்கு பதிலாக, அதாவது வெறுப்படைவதற்கு பதிலாக, ஞானம் நிறைந்தவர் என்ற இருக்கையில் நிலைத்து விடுங்கள். மாதேஸ்வரி அவர்களின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியம். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். மாதேஸ்வரி அவர்களின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியங்கள். அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்போது இரவு முடிந்து காலை வர இருக்கிறது.
இப்போது பரமாத்மா வந்து காரிருளை முடித்து வெளிச்சத்தை தொடங்கி வைக்கின்றார். ஞானத்தின் மூலம் வெளிச்சம், பக்தியின் மூலம் கார் இருள். இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்காவது மனதிற்கு அமைதி கிடைக்கும் இடத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இது அமைதியற்ற உலகம், இங்கு அமைதியே இல்லை என்று பாடுகின்றார்கள். முக்தியில் அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. சத்யுகம் மற்றும் திரேதாயுகம் அமைதியான உலகம். அந்த சுகதாமத்தை அனைவருமே நினைக்கிறார்கள். ஆக இப்போது நீங்கள் அந்த அமைதியான உலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் அங்கு போக முடியாது. அவர்கள் இறுதியில் தர்மராஜரின் தண்டனைகளை அனுபவித்துவிட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுத்தமான சமஸ்காரங்களை எடுத்துச் செல்லுவார்கள். ஏனென்றால் அங்கே அசுத்தமான சமஸ்காரம் கிடையாது, பாவங்களும் ஏற்படுவதில்லை. ஆத்மா தன்னுடைய உண்மையான தந்தையை மறந்து விடும்போது இந்த அனாதியான முடிவில்லாத வெற்றி தோல்வி கலந்த குட்டிக்கரண விளையாட்டு உருவாக்கப்பட்டது. ஆகையால் நம்முடைய இந்த சர்வசக்திமான் பரமாத்மா மூலம் சக்திகளை பெற்றுக்கொண்டு விகாரங்களை வெற்றியடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்கை சத்தியம் மற்றும் பண்பாடு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தையில் அன்பும் இனிமையும் சத்தியமும் இருக்க வேண்டும். ஆனால் சொரூபத்தில் பணிவும் இருக்க வேண்டும். பயமற்று அதிகாரத்தோடு பேசுங்கள். ஆனால் அந்த வார்த்தை மரியாதைக்குள்ளே இருக்க வேண்டும். 2 விஷயங்களின் சமநிலையில் இருக்க வேண்டும். எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படும். மற்றும் அந்த வார்த்தைகள் கடுமையாக இல்லாமல் இனிமையாக இருந்தால் அதிகாரம் மற்றும் பணிவுத்தன்மையின் சமநிலையின் அதிசயத்தை செய்து காட்டுங்கள். இதுதான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான சாதனமாகும்.